இவங்க என்னோட ஞான பெற்றோர்கள். ஞான பெற்றோர்கள்னா காட் பேரண்ட்ஸ். எங்க ஊர்ல பழக்கவழக்கத்துல கும்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு எங்க அம்மா தொட்டம்மா, தொட்டப்பா அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா, நான் அவங்கள கூப்பிடுறது ஆச்சி, தாத்தா. எதுக்குன்னா, எங்க அம்மாவுக்கு மாமா, மாமி. ஞான பெற்றோர்கள்னா யாருன்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது, நம்ம கோவில்ல நமக்கு பேர் வைக்கும்போது, அதாவது பேப்டிசம் குடுக்கும்போது ஞான பெற்றோர்கள் அப்படின்னு வைப்பாங்க. அவங்க நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள சொல்லி தருவாங்க. எனக்கு ஞான பெற்றோர்கள் அவங்க கூட உள்ள மெமரீஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது எங்க அம்மா அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. அவங்க வீடு நாகர்கோவில்ல தலவாய்புரம் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்துச்சுது. காலையில 9 பஸ்ஸுக்கே என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. போயாச்சுன்னா அங்க ஆச்சி தாத்தா 2 அண்ணமார் மகிழன், இனியன் உண்டு. அவங்க கூட விளையாடுறது, ஆச்சி தாத்தாவும் நெறைய கதைகள் சொல்லி தருவாங்க. மக்களே மக்களேன்ட்டு என்னையும் எங்க அம்மாவும் அப்படியே தான் கூப்பிடுவாங்க. ஆச்சி சூப்பராட்டு நெறைய டிஃப்ரெண்ட்டா சமைப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்திலேயே அனிதா ஜோஷின்னு என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு வீடு உண்டு. அவங்க வீட்டுக்கு நான் அப்படியே போயிடுவேன். அவங்க அம்மா எங்கள் அம்மா கிளாஸ்மேட்டு. அதாவது எங்கள் அம்மா டைப் ரைட்டிங் படிக்கும்போது அதில் அவங்க அம்மா எங்கள் அம்மா கூட உள்ள நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே ஆச்சி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தாத்தா வந்து ஐடிஐ இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்க. நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நிறைய ரிப்பேர் வேலைலாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு ரூம் ஃபுல்லாகவே டிவி, ரேடியோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வச்சு ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆச்சி வந்து வீட்டில் நிறைய கலர் கலராட்டு பூ செடி, இன்னுமே நிறைய குரோட்டன்ஸ் டைப்லலாம் செடி வளர்ப்பாங்க. ஆச்சி ஸ்கூல் டீச்சராட்டு இருந்தாங்க. அவங்க சாரீ கட்டிட்டு கொண்டை போட்டுட்டு கொண்டையில் சைடில் வந்து சாரீக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக எப்போவுமே பூ வச்சுட்டு போவாங்க. தாத்தா பேர் மைக்கேல் குருஸ், ஆச்சி பேர் ரஞ்சிதம். அவங்ககிட்டேருந்து எங்கள் அம்மா நெத்தலி கருவாடும் வாழைக்காயும் போட்டு ஒரு அவியல் எப்படி பண்ணணும்னு ரெசிபி படித்து எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க. நான் எங்கள் அம்மாட்ட அது எப்படி செய்யணும்னு கேட்டு நம்ம யூடியூப் சேனலில் கூட போட்டிருக்கேன். ஆச்சி ஒரு டைம் பூண்டு குழம்பு சூப்பராக வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் இப்போவும் இருக்குது. ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்படியே ஆச்சி தாத்தா வீட்டில் அப்படி ஃபுல்லாக ஈவினிங் வரை இருந்துட்டு அங்கே ஒரு 5 மணிக்கு ஒரு பஸ் உண்டு. அதில் கிளம்பி அப்படி 6 மணிக்கு வீடு வந்து சேர்றது. ஆச்சியும் தாத்தாவும் இப்போ இல்லை. ஆனால் அவங்க கூட உள்ள நிறைய மெமரிஸ் அப்படியே இருக்குது. நவம்பர் மாதம் சொன்னாலே ஆத்துமாக்கள் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை விட்டு போன உறவுகளுக்கான உள்ள மாதம். நான் இந்த மாதம் ஃபுல்லாகவே அதனால தான் நிறைய இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணேன். இன்னுமே என்னோட அம்மாவோட அம்மா அப்பா ஆச்சி தாத்தா இருக்காங்க. அவங்கள பற்றி மெமரிஸும் நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணேன். இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்களும் நிறைய என்னோட மெமரிஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருடைய பிளெஸிங்ஸும் உங்களுக்கும் இருக்கட்டும்.